போச்சு. நீங்க ஏதாச்சும் இல்ல அதுதான் நான் எப்பவுமே என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, இப்ப நானுமே அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட மாட்டேன், அவங்களுமே எனக்கு போடக்கூடாது. உண்மையா சொல்ல போனா இப்ப நம்மளோட லைஃப்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா நம்மளால அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. அடுத்த லெவல்னு இல்ல, நம்மளால ஒவ்வொரு டேயுமே கோ த்ரூ பண்ண முடியாது. கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சு இப்ப நீங்க இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறீங்க, இந்த மாதிரிலாம் போவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணவும் கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே பாத்தீங்களா? என்ன மாதிரி பண்றவங்களா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்தே ஆடிடுவோம். நீ எல்லாம் எதுக்கு? அப்படியா கதை அப்படி போதா? சரி சரி. இல்ல ஒரு ஜோடி பாட்டு ஒரு சேர்ந்து ஆடும்போது நம்ம அதுக்கு அப்ப நீங்க கல்யாணம் பண்ணி என் கூட ஆட மாட்டீங்களா? ஐயோமா ஆடுவேமா ஆடுவேன். இல்ல சொல்றேன். ஆனா உங்களுக்கு ஜாலியா இருக்கு. நானும் கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடுவேன். நோ அப்ப நான் உங்க கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடுவேன். எந்த படத்துல எங்க நாங்க கிறிஸ்டின் எங்க இதுல வந்து இந்த சினிமா போட்டா ஆட மாட்டாங்க. நம்ம ஆடுவோம், ட்ரெண்ட உருவாக்குவோம். சரி அது பாப்பா தனி ஒரு பார்ட்டி வச்சிருவோம். நீ பாட்டு ஒண்ணும் போடாத. நானே அந்த எனக்கு அந்த பாட்டு ஃபுல்லா தெரியும். சும்மா தயவு செஞ்சு எங்க கல்யாணத்துக்கு நீங்க வர வேண்டாம். நான் ஆடுவேன் உங்க கல்யாணத்துல நான் ஆடுவேன். அப்ப நான் உங்க கல்யாணத்துல ஆடுவோங்களா? எங்க அண்ணன் என்ன இந்த பாட்டு போடுவேன். எங்க அண்ணன் அந்த பாட்டுக்கு ஆடுவேனா? அந்த பாட்டுக்கு கல்யாணத்துல டான்ஸ் ஆடுவா? 100 வருஷம் இந்த ஜோடி பொண்ணு மாப்பிள்ளை என் பாட்டு மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பேரு விளங்க இங்கு வாழணும். அந்த பாட்டு கண்டிப்பா நான் உங்க கல்யாணத்துல ஆடுவேன். சரி நீங்க ஜோடியா வந்து ஆடணும். நானா? நான் என்ன சொல்றேன்னு புரியலையா? நான் லைஃப்ல நெக்ஸ்ட் கட்டம் போகணும். நான் இப்பவே கல்யாணமே பண்ண மாட்டேன். இனிமேல் நீங்க கல்யாணம் சரி உங்க கல்யாணம் முடிஞ்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே வயசு போகும் பாத்துக்காச்சு எனக்கு தெரியாது. எனக்கு 26